ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங். பைமோட் ஷாப்பிங் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எதுவும் வேணும் அப்படின்னா இந்த ஷாப்பிங் மூலயமா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம். இந்த லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது முத்துலட்சுமி அம்மையாரோட வாழ்க்கை வரலாறு என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முத்துலட்சுமி ரெட்டி ஜூலை 30, 1886 ஆண்டு பிறந்தார். இவர் மருத்துவர், சமூக போராளி, தமிழாளர்வலர் என பன்முகங்களை கொண்டவர் முத்துலட்சுமி ஆவார். 1912 ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பட்டம் பெற்ற மருத்துவ சேவையாற்றினார். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவராகவும் பணியாற்றினார். இந்திய அரசாங்கத்தின் பத்மபூஷன் விருதை பெற்றுள்ளார். பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று நிலவிய காலகட்டத்தில் அதை உடைத்து 4 வயதில் திண்ணைப்பள்ளி தொடங்கி தனது பள்ளிப்படிப்பை முடித்து கல்லூரியில் பயில விரும்பிய முத்துலட்சுமிக்கு அவரது தந்தை பக்கபலமாக இருந்தார். வெளியூர் கல்லூரிகளில் பெண்களுக்கு விடுதி வசதி இல்லை என்பதுடன் உள்ளூர் கல்லூரிகளில் பெண்களை சேர்ப்பதில்லை என்ற கட்டுப்பாடும் இருந்தது. இந்த சூழலில் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் சேர 4/2/1904 அன்று விண்ணப்பித்தார். அப்போது சமஸ்தான ஆட்சியில் இருந்த அதிகாரிகளில் சில பழமைவாதிகள் இதை கடுமையாக எதிர்த்தனர். ஆனால் பெண் கல்வியில் பெரும் ஆர்வமும் முற்போக்கும் சிந்தனையும் கொண்ட அப்போதைய மன்னர் மாரத்தாண்ட பைரவ தொண்டைமான் எதிர்ப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு முத்துலட்சுமிக்கு கல்லூரியில் பயில அனுமதி அளித்தார். கல்லூரியில் சேர்ந்த பின் சிறிது காலம் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் கல்வி தடைப்பட்டது. மேலும் அவரது தாய் சந்திரம்மாள் நோயால் சிரமப்பட்டு இறந்து போனார். நோயும் அதன் கொடுமையையும் நேரில் அனுபவித்ததால் மருத்துவராக வேண்டும் என்ற வைராக்கியம் அவருக்கு எழுந்தது. இதைத் தொடர்ந்து 1907 சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த நாட்டின் முதல் பெண்ணான முத்துலட்சுமி படிப்பில் சிறந்து விளங்கி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு சான்றிதழ்களும் தங்கப் பதக்கங்களை பெற்று 1912 தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் என்ற பெருமையை பெற்றார். திருமணத்தில் ஆர்வமில்லை. அவருடைய விருப்பம் படிப்பிலும் சமூக பணியிலும் இருந்தது. இருப்பினும் சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையை மனதில் கொண்டு திருமணத்திற்கு சம்மதித்தார். அவருடைய கணவர் டி. சுந்தர ரெட்டி அடையாற்றில் அன்னிபெசன்ட் அம்மையாரால் நிறுவப்பட்ட பிரம்ம ஞான சபையில் மூட நம்பிக்கைகள், அர்த்தமற்ற சடங்குகள் ஆகியவற்றை தவிர்த்து திருமணங்களை நடத்தி வந்தார். முத்துலட்சுமி சுந்தர ரெட்டி திருமணம் 1914 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடந்தது. இவருக்கு 2 மகன்கள். மூத்த மகன் ராம்மோகன் திட்டக்குழுவின் இயக்குநராக பணியாற்றினார். 2வது மகன் கிருஷ்ணமூர்த்தி தாய் தந்தையைப் போல ஒரு மருத்துவர், புற்றுநோய் நிபுணராக அடையார் புற்றுநோய் மருத்துவமனையை நிர்வகித்து வருகிறார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் ஆவார். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மேலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.